எல்லை எல்லை வகுத்து இந்த வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா எல்லை தாண்டி எல்லை தாண்டி விளையாடுறது மரணத்துக்கு உங்களோட தேதியே இல்லை மரணத்துக்கான ஒரு குறிப்பை மட்டும் ஏன் வச்சுருக்கோன்னா கட்டாயம் சந்திக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ தூரம் விளையாடினாலும் ஒரு ஒரு கேமுக்கு ஒரு முடிவு இருக்குது, ஒரு ஃபினிஷ் இருக்குது, ஒரு முற்றுன்னு ஒன்று இருக்குது, கடைசின்னு ஒன்று இருக்குது, எண்டுன்னு ஒன்று இருக்குது, என் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது சும்மா வராமல் நானே கூட முயற்சி செஞ்சு இதான் என்னுடைய எண்டு கார்டுன்னு நினச்சிக்கின்னு அதுக்குள்ளே நான் எல்லா விளையாட்டு முடிச்சணுன்ற போது அது நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். வாக்கியை நீங்கள் எல்லை இல்லாமல் விளையாடி தான் ஆகணும். சாப்பாடு எல்லை இல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அளவில் நீங்கள் கிடையாது, வேறு டிஷ் தான் சாப்பிட முடியும். உங்கள் வயிறு கொள்ளளவுக்கு முடி தான் நீங்கள் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே அது முடியாது. அதில் நீங்கள் எல்லை தாண்ட முடியாது. உங்கள் கால்கள் எவ்வளோ தூரம் நடக்குமோ அவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும், அதுக்கு மேலாம் நீங்கள் எல்லை தாண்டி நடக்க முடியாது. பறக்கவே முடியாது மனுஷனால். விமானத்தில் பறக்கலாம், ராக்கெட்டில் பறக்கலாம், வேறு எதனா ஒரு பொருளை கருவிகளை கண்டுபிடிச்சி புதுசாக எதனா ஒரு கருவிகளை கூட கண்டுபிடிச்சி பறக்கலாமே தவிர அந்த மாதிரி வாழ்நாள் எல்லாம் எனக்கு ஒன்று இருக்குது தானே செய்யுது. எல்லோரும் ஒரு நாள் செத்து போயிடுவோம், எல்லாம் சமாதி சாதிப்போம், ரெண்டில் ஒன்று. ஆனால் முடிவு ஒன்று இருக்குது. முடிவை நீங்கள் கொண்டாட்டமாக சந்திக்கணும், நல்லா சந்திக்கணுன்றதுக்காக வேண்டி எல்லாம் ஒத்துக்கோங்க, நீங்கள் ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக இருக்க சொன்னார், எல்லையில்லாமல் இருக்க சொல்கிறார், மரணம் இல்லாமல் வாழலாம்லாம் அப்படி இல்லை. நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா பாவம். அப்படி எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது, யாராக இருந்தாலும் சரி. நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் சிறப்பு உடையது இந்த உலகம். சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது திருக்குறள். இந்த உலகத்துக்கு பெருமை எதுனான்னா நேற்று இருந்தாங்க இன்றைக்கி இல்லைன்றது தான் பெருமை. நீங்கள் யாராக இருந்தாலும், அது இந்த உலகத்தையே கையாண்ட அல்லது பெரிய ராஜாவாக இருந்த, இல்லை பெரிய ஆன்மீகவாதின்னு சொல்கிற இருக்கிற, இல்லை நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற யாருமே ஒரு நாள் இல்லை தான். அதனால் இல்லாத போகிற அந்த நாளை நான் முன்னாடி முடிவு பண்ணினா நல்லாயிருக்கும். அதுக்கு தான்